ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரமே ஒரே பரபரப்பாக இருக்குது இல்லைங்களா? டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அக்ஷய் கிருதிக்காக நகை வாங்குங்க, அந்த கடையில் வாங்குங்க, இந்த கடையில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி, அதாவது தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே வர மாதிரி ஒரு பரபரப்பாக காட்டுறாங்க இல்லைங்களா? இது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அக்ஷய கிருதி வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மே 10ஆம் தேதி அக்ஷய கிருதி. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ பரபரப்பாக அக்ஷய கிருதி இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி அக்ஷய கிருதி வருது, அன்றைக்கி நகை வாங்கணும் அப்படின்னலாம் நமக்கு தெரியவே தெரியாது. இது யாரோ ஒரு நகைக்கடைக்காரர் யுக்தியாக இதை பயன்படுத்தி அவர் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து எல்லாருமே அக்ஷய கிருதியை நகைக்கடைக்காரங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பெண்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நகை வாங்கணும் இல்லைங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட்காக எல்லாரும் போய் நகை வாங்குறாங்களோ தவிர அக்ஷய கிருதி அன்னைக்கு நகை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அக்ஷய கிருதி அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய கிருதி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அக்ஷய கிருதியை கொண்டாடணுமா வேண்டாமா, இல்லை என்ன மாதிரி கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே மகாபாரத கதை தெரியும் இல்லைங்களா? கௌரவர்கள், பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 சகோதரர்களுடைய மகன்கள் தான் இவங்க. அதில் ஒருத்தருக்கு பாண்டவர்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, எல்லாமே நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசைப்பட்ட கௌரவர்கள் பாண்டவர்களை எப்போவுமே அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருக்க விடாமல் வெளியே துரத்தி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இவங்க கூட போராடி அந்த போராட்டத்தில் வெளியேறி பாண்டவர்கள் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் போய் ஒரு இடத்துல ஒரு நல்ல படைகளை எல்லாம் திரட்டிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நகரத்தை நிர்மாணித்து இந்திர பிரசித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறாங்க. அந்த அரண்மனையில் அந்த புதுமனை புகுவிழா நடத்துகிறாங்க. அதுக்கு கௌரவர்களை இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் துரியோதனன் அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு மாளிகை, அது அப்படி பளிங்கு கற்களாலான ஒரு மாளிகை. அது அப்படியே அவனால் தாங்கவே முடியல. பாரு, நம்ம இப்படி துரத்தி விட்டும் கூட இவங்க இங்கே இவ்வளோ நல்லா ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு பொறாமையில் தான் அதை அப்படியே பார்த்துட்டு வரான். அப்போ ஒரு இடத்துல காலிடறி கீழே விழுந்துறான் ஃப்ரெண்ட்ஸ். அதை மேலே மாடத்தில் இருந்து திரௌபதி பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க சிரித்ததும் அப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க. அதையெல்லாம் துரியோதனனால் தாங்கிக்கவே முடியாமல் எப்படியாவது இவர்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தோடு தான் அங்கிருந்தே திரும்பி வரான். கொஞ்ச நாளில் ஒரு எதிர்மரியாதை செய்கிறோம், நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும், அஸ்தினாபுர அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு உங்களை மகிழ்ச்சியாக நாங்கள் திருப்பி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாருமே இங்கே வர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் தங்கி அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ரொம்ப மரியாதையாக கவனிச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு நாளில் துரியோதனன் தர்மரை சூது ஆட கூப்பிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தாயம் உருட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக கூப்பிடுறாரு. அவங்க பக்கம், துரியோதனன் பக்கம் இருந்து சில சொத்துக்களை வச்சு விளையாடுவாங்க. அதே போல் தர்மரும் சில சொத்துக்களை வச்சு விளையாடுறது. அப்படி தான் அந்த விளையாட்டு ஆரம்பிக்குது. அங்கே துரியோதனன் விளையாடாமல் சகுனிக்கிட்ட அந்த விளையாட்டை கொடுத்துட்றாரு. அந்த சகுனி தான் விளையாடுறாரு. அப்படி விளையாடுறப்போ சகுனிக்கு ஒரு சக்தி இருக்குது. அது அவங்க அப்பாவுடைய விரல்கள் தான் அவர் கையில் இருக்கிற அந்த தாயக்கட்டைகளாக இருக்கும். அதனால் சகுனி என்ன கேட்டாலும் அந்த தாயம் விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு சக்தியை சகுனி வச்சுருக்காரு. அந்த சகுனி தான் தர்மருக்கு எதிராக விளையாடுறாரு. அப்படி விளையாடுறப்போ தர்மர்
தன்னுடைய அத்தனை சொத்துக்களும் இழந்துடுறாரு. அப்போது அதுக்கப்புறம் எந்திரிக்கிறப்போ சகுனி சொல்கிறார், இனி ஒரே ஒரு தடவை நீ உன் தம்பிகளை வச்சு விளையாடு, நீ ஜெயிச்சிட்டினா உன்னோட எல்லா சொத்துக்களையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போவும் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு தடவைன்னு சொல்லி தம்பிகளை வச்சு விளையாடுறாரு. விளையாடு அதுலேயும் தோற்று போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமும் சகுனி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு தடவை உன்னையே வச்சு விளையாடு, அதில் நீ ஜெயிச்சதும் நான் எல்லாமே திருப்பி கொடுத்துட்றேன்னு. அதுக்கப்புறம் தன்னையே வச்சு தாயம் உருட்டி அதுலேயும் தோற்று போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லாதப்போ அவங்க திரும்பியும் சொல்கிறாங்க, இனி மனைவி இருக்காங்கள்ல அவங்கள வச்சு தாயம் உருட்டு, நீ ஜெயிச்சதும் எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனைவியையும் வச்சு விளையாடி தோற்று போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் திரௌபதியை சபைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க துயிலுரியிற அந்த கேவலமான வேலையை செய்கிறாங்க. அதை அங்கிருந்த விதுரர், பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன் எல்லாருமே ரொம்ப மனசு கஷ்டத்தோட, கர்ணன் மட்டும் துரியோதன்கிட்ட ஒரு தடவை சொல்கிறாரு, வேண்டாம் இதெல்லாம் தப்பு, செய்ய வேண்டான்னு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தானே, நீ பேசாமல் உட்காருன்னு சொல்லி துரியோதனன் கர்ணனை உட்கார வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெரியவர்கள் முன்னாடியே, சான்றோர்கள் முன்னாடியே ஒரு பெண் அங்கே அவமானப்படுத்தப்படுறாங்க. அப்படி அந்த இதில் கிருஷ்ணர் துணி கொடுத்து அந்த விஷயத்தை அங்கே நிறுத்துறாரு. அதுக்கப்புறமா இவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க. அந்த இதுலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பாண்டவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. அப்போ அவங்க போய் ஒரு காட்டில் வசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்டுக்கு போய் அவங்க இருக்கப்போ அவங்கள பார்க்குறதுக்காக நிறைய பேர் அங்கே போகிறாங்க. வேறு நாட்டு ராஜாக்கள், முனிவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே அவங்கள சந்திக்க காட்டுக்கு போகிறாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. நிறையா பேர் அச்சோ நல்லா வாழ்ந்தவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க. நிறையா பேர் நீ இப்படியெல்லாம் இருந்தல, இப்போ இப்படி ஆயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி பேசலாம் அப்படின்னே கொஞ்சம் பேரும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அப்போது திரௌபதியால் வர்ற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல உணவோ ஒரு தாகத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க முடியாமல் அவங்க ரொம்ப திண்டாடி போகிறாங்க. அப்போது கிருஷ்ணர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, எங்களை இந்த மாதிரி கொண்டு விட்டுட்டிங்களே, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, இப்படி வர்றவங்களுக்கு எதுவும் கொடுக்காமலாம் அனுப்புறதுங்கிறது, விருந்தோம்பல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட திரௌபதி கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஒன்று கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணர்னால் செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கா. அவரே இவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் அப்படி செய்யலை. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தர்மரை சூரியனை கும்பிட சொல்லு, அதாவது கும்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சூரியனை கேட்க சொல்லி, தர்மர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி திரௌபதி கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் திரௌபதி தர்மர் கிட்ட சொல்லி சூரியனை கும்பிட்டு, அப்படி சூரியனை கும்பிட்ட நாள் சித்திரை மாத அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள், அதாவது அமாவாசை முடிஞ்சதும் பிரதமை வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிரதமைக்கு அப்புறம் துவிதியை வரும், அதுக்கப்புறம் கிருதியை வரும். அந்த கிருதியை அன்னைக்கு சூரியனை வழிபட்டு சூரியன் இவங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறக்காக ஒரு அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தை இவங்களுக்கு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரியன் கிட்ட இருந்து அக்ஷய பாத்திரம் வாங்கின நாள் கிருதியை, அந்த கிருதியை திதி வர்ற நாள். அதனால தான் இது அக்ஷய கிருதியை அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு பேர் வருது. அக்ஷயம் அப்படின்னு சொன்னால் ஆதித்யன் கொடுத்த அள்ள குறையாத ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பாத்திரம் இவங்களுக்கு கிடைச்ச நாள் கிருதியை, அதனால தான் இதுக்கு பேர் அக்ஷய கிருதியை அப்படின்னு சொல்லி வருது. அந்த பாத்திரத்தை சூரியன் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் எடுத்து சூரியன் கொடுத்துடலாம் மாட்டார். ஆனால் இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, அது கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணத்துக்காக இவங்க கேட்டால் சூரியன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அதனால தான் கிருஷ்ணர் சூரியனை கேட்க சொல்லியே சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தர்மர்